வாவ்! அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே செம சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பா கேரண்டியா சொல்றாங்க. விடாமுயற்சி திரைப்படம் வந்து 500 கோடி மினிமம் வசூலே 500 கோடிக்கு மேல பண்ணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவ்வளோ கேரண்டியா வந்து சொல்றாங்க. இதுக்கான ஒரு பிளான வந்து இப்போ வந்து லைக்கா நிறுவனமும் வந்து பண்ணியிருக்கு. இது எல்லாமே அஜித் ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸா வந்து தல மேல லைக்கா நிறுவனத்த தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இத பத்தி ரொம்ப டீட்டெயிலா தான் பேச போகிறோம். அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது வந்து ஒரு திரைப்படத்தை பெருமளவில் ஹிட் ஆக்கணும், பேன் இண்டியா திரைப்படமாக ஆக்கணும், 1000 கோடி 2000 கோடி வசூல் செய்யணும், அட்லீஸ்ட் வந்து ஒரு 500 கோடியாவது வசூல் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த திரைப்படம் வந்து தமிழகத்தில் மட்டும் பெருசாக ஹிட் ஆனால் பத்தாது. ஸோ ஓவர்சீஸில் மட்டும் பெருசாக ஹிட் ஆனால் பத்தாது, நார்த் இந்தியாவில் பெருசாக ஹிட் அடிக்க வேண்டும். நாம் எல்லாருமே சொல்லலாம், தமிழில் வந்து எத்தனையோ திரைப்படங்கள் சூப்பரான திரைப்படங்கள் வந்து இருக்குது. எப்படி வந்து கேஜிஎஃப் மாதிரி வந்து ஒரு பயங்கரமான திரைப்படம் வந்து இருக்குது, லியோ வந்திருக்கு, ஜெயிலர் திரைப்படம் வந்திருக்கு. ஆனால் அந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து பெருசாக வந்து ஹிட் அடிக்கலை, பெருசாக வந்து நார்த் இந்தியாவில் பெருசாக பேசப்படலை. ஸோ பெருசாக 1000 கோடி வசூல் வந்து டச் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். அதுக்கான காரணம் என்னென்னா நெகட்டிவான விமர்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நெகட்டிவான விமர்சனம் கிடையாது. ஸோ நெகட்டிவான விமர்சனம் எந்த திரைப்படத்தையும் வந்து பாதிக்காது. பெரிய ஹீரோ திரைப்படத்தை அது வந்து காலகாலமாக நம்ம பார்த்து கொண்டு தான் வருகிறோம். ஸோ ஜெயிலர் திரைப்படத்துக்கும் நெகட்டிவான விமர்சனம் தான் வந்துச்சு, லியோ திரைப்படத்துக்கும் நெகட்டிவான விமர்சனம் தான் வந்துச்சு. ஆனால் அந்த திரைப்படங்கள் 1000 கோடி வசூல் செய்யாததற்கு முக்கியமான காரணம் என்னென்னா நார்த் இந்தியா. இந்த திரைப்படத்தை வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் அதுக்கப்புறமா நார்மல் திரையரங்குகள் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆச்சு. சூப்பரான விஷயம்தான். ஆனால் வந்து மல்டிப்ளெக்ஸில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆகாமல் போய்விட்டது. ஸோ கங்குவா திரைப்படம் அது பக்காவாக வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. கங்குவா திரைப்படம் வந்து நார்த் இந்தியாவில் வந்து மல்டிப்ளெக்ஸில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ வந்து பயங்கரமான திரையரங்குகள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட வந்து 3000 ஸ்க்ரீனில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து அது கங்குவா திரைப்படம் ஒழுங்காக பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ரொம்ப மோசமான விமர்சனம் வந்ததால் அடுத்த 3 நாட்கள்லேயே வந்து கங்குவா திரைப்படத்தை மல்டிப்ளெக்ஸில் இருந்து நார்த் இந்தியாவில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ விடாமுயற்சி திரைப்படக்குழு ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியை வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்காக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தை நார்த் இந்தியாவில் வந்து மல்டிப்ளெக்ஸ், பிவிஆர், ஐநாக்ஸ் திரையரங்குகளை ரிலீஸ் பண்ணுவதற்கான ஒப்பந்தத்திற்கு சைன் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதனால தான் இது வரைக்கும் வந்து படத்துக்கான அஃபிஷியலான அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்களாம். ஸோ அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஒவ்வொரு திரையரங்குகளையும் ஒவ்வொரு டைம் ரிலீஸ் பண்ணாமல் பிவிஆர், ஐநாக்ஸ் அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டான மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளை நார்த் இந்தியாவில் வந்து ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவிலையும் வந்து இந்த திரைப்படத்தை கொஞ்சம் முன்னாடியே 4 மணி ஷோ 1 மணி ஷோலாம் வந்து அனுமதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து லைக்கா நிறுவனம் வந்து இருக்குது. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து ஒருவேளை வந்து பிவிஆர் அந்த மாதிரி ஐநாக்ஸ் மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் வந்து கன்ஃபார்ம் ஆகி சைன் போட்டு ரிலீஸ் ஆனால் திரையரங்குகள் எண்ணிக்கை வந்து 5000 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகும். 5000 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆனால் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கோட், லியோ இந்த 2 திரைப்படம் வந்து கோட் திரைப்படம் 5000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆச்சு, லியோ திரைப்படம் 4000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆச்சு, வேட்டையன் திரைப்படம் 5000 ஸ்க்ரீன், இந்தியன் 2 திரைப்படம் 5000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆச்சு, கங்குவா திரைப்படம் 10,000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த திரைப்படங்களை விட வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து 5000க்கு மேலே 6000 ஸ்க்ரீன் 7000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகும்போது வந்து அந்த திரைப்படத்தோட வசூல் வந்து டபுள் மடங்கு வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி டபுள் மடங்கு வந்து அதிகரித்தால் லியோ கோத் திரைப்படத்தோட வசூல் பிரேக் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வந்து நம்பர் 1 இடத்துல வந்து அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் அமர்வும் போகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா வாவ்! அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே செம சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக கேரண்டியாக சொல்கிறாங்க. விடாமுயற்சி திரைப்படம் வந்து 500 கோடி மினிமம் வசூலே 500 கோடிக்கு மேலே பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவ்வளோ கேரண்டியாக வந்து சொல்கிறாங்க. இதுக்கான ஒரு பிளானை வந்து இப்போ வந்து லைக்கா நிறுவனமும் வந்து பண்ணியிருக்கு. இது எல்லாமே அஜித் ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக வந்து தலை மேலே லைக்கா நிறுவனத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியம்
முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது வந்து ஒரு திரைப்படத்தை பெருமளவில் ஹிட் ஆக்கணும், பேன் இண்டியா திரைப்படமாக ஆக்கணும், 1000 கோடி 2000 கோடி வசூல் செய்யணும், அட்லீஸ்ட் வந்து ஒரு 500 கோடியாவது வசூல் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த திரைப்படம் வந்து தமிழகத்தில் மட்டும் பெருசாக ஹிட் ஆனால் பத்தாது. ஸோ ஓவர்சீஸில் மட்டும் பெருசாக ஹிட் ஆனால் பத்தாது, நார்த் இந்தியாவில் பெருசாக ஹிட் அடிக்க வேண்டும். நாம் எல்லாருமே சொல்லலாம், தமிழில் வந்து எத்தனையோ திரைப்படங்கள், சூப்பரான திரைப்படங்கள் வந்து இருக்குது. எப்படி வந்து கேஜிஎஃப் மாதிரி வந்து ஒரு பயங்கரமான திரைப்படம் வந்திருக்கு, லியோ வந்திருக்கு, ஜெயிலர் திரைப்படம் வந்திருக்கு. ஆனால் அந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து பெருசாக வந்து ஹிட் அடிக்கலை, பெருசாக வந்து நார்த் இந்தியாவில் பெருசாக பேசப்படலை. ஸோ பெருசாக 1000 கோடி வசூல் வந்து டச் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். அதுக்கான காரணம் என்னென்னா நெகட்டிவான விமர்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நெகட்டிவான விமர்சனம் கிடையாது. ஸோ நெகட்டிவான விமர்சனம் எந்த திரைப்படத்தையும் வந்து பாதிக்காது, பெரிய ஹீரோ திரைப்படத்தை. அது வந்து காலகாலமாக நம்ம பார்த்து கொண்டு தான் வருகிறோம். ஸோ ஜெயிலர் திரைப்படத்துக்கும் நெகட்டிவான விமர்சனம் தான் வந்துச்சு, லியோ திரைப்படத்துக்கும் நெகட்டிவான விமர்சனம் தான் வந்துச்சு. ஆனால் அந்த திரைப்படங்கள் 1000 கோடி வசூல் செய்யாததற்கு முக்கியமான காரணம் என்னென்னா நார்த் இந்தியா. இந்த திரைப்படத்தை வந்து சிங்கிள் ஸ்க்ரீன், அதுக்கப்புறமா நார்மல் திரையரங்குகள் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆச்சு. சூப்பரான விஷயம்தான். ஆனால் வந்து மல்டிப்ளெக்ஸில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆகாமல் போய்விட்டது. ஸோ கங்குவா திரைப்படம் அது பக்காவாக வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. கங்குவா திரைப்படம் வந்து நார்த் இந்தியாவில் வந்து மல்டிப்ளெக்ஸில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ வந்து பயங்கரமான திரையரங்குகள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட வந்து 3000 ஸ்க்ரீனில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து அது கங்குவா திரைப்படம் ஒழுங்காக பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ரொம்ப மோசமான விமர்சனம் வந்ததால் அடுத்த 3 நாட்கள்லேயே வந்து கங்குவா திரைப்படத்தை மல்டிப்ளெக்ஸில் இருந்து நார்த் இந்தியாவில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ விடாமுயற்சி திரைப்படக்குழு ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியை வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்காக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தை நார்த் இந்தியாவில் வந்து மல்டிப்ளெக்ஸ், பிவிஆர், ஐநாக்ஸ் திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணுவதற்கான ஒப்பந்தத்திற்கு சைன் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதனால தான் இது வரைக்கும் வந்து படத்துக்கான அஃபிஷியலான அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்களாம். ஸோ அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஒவ்வொரு திரையரங்குகளையும் ஒவ்வொரு டைம் ரிலீஸ் பண்ணாமல் பிவிஆர், ஐநாக்ஸ் அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டான மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளை நார்த் இந்தியாவில் வந்து ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவிலையும் வந்து இந்த திரைப்படத்தை கொஞ்சம் முன்னாடியே 4 மணி ஷோ, 1 மணி ஷோலாம் வந்து அனுமதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து லைக்கா நிறுவனம் வந்து இருக்குது. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து ஒருவேளை வந்து பிவிஆர் அந்த மாதிரி ஐநாக்ஸ் மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் வந்து கன்ஃபார்ம் ஆகி சைன் போட்டு ரிலீஸ் ஆனால் திரையரங்குகள் எண்ணிக்கை வந்து 5000 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகும். 5000 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆனால் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கோட், லியோ இந்த 2 திரைப்படம் வந்து கோட் திரைப்படம் 5000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆச்சு, லியோ திரைப்படம் 4000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆச்சு, வேட்டையன் திரைப்படம் 5000 ஸ்க்ரீன், இந்தியன் 2 திரைப்படம் 5000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆச்சு, கங்குவா திரைப்படம் 10,000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த திரைப்படங்களை விட வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து 5000க்கு மேலே 6000 ஸ்க்ரீன், 7000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகும்போது வந்து அந்த திரைப்படத்தோட வசூல் வந்து டபுள் மடங்கு வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி டபுள் மடங்கு வந்து அதிகரித்தால் லியோ கோத் திரைப்படத்தோட வசூல் பிரேக் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வந்து நம்பர் 1 இடத்துல வந்து அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் அமர்வும் போகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா